الله الرحمن الرحيم قال نبينا صلى الله عليه وسلم من سأل الله الجنة ثلاثا قالت الجنة اللهم أدخله الجنة ومن استجار من النار ثلاثا قالت النار اللهم أجره من النار أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. இன்னித்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நாம வரிசையா நரகத்துல விட்டு வெளியே வர்றதுக்கு உண்டான, நரகத்துக்கே போகாம இருக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் என்ன, சொர்க்கத்துக்கு போறதுக்கு உண்டான தேவைகள், அதுக்கு எப்படி போறதுங்கிற சம்பந்தமான விஷயங்களை இந்த கடைசி 10 நாட்கள் பார்க்குறோம் இல்லையா? அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸில் அருமையான ஒரு வழியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. மன் சஅலல்லாஹல் ஜன்னத ஸலாத்தன், 3 தடவை யாரு சொர்க்கத்தை கேட்குறாங்களோ, காலத்தில் ஜன்னா, சொர்க்கம் சொல்லுமா, அல்லாஹும்ம இறைவா அத்கில்ஹுல் ஜன்னா, இவரை சொர்க்கத்துக்குள்ள அனுப்பிடு, என்கிட்ட விட்டுரு இவரை அப்படின்னு சொல்லுமா. நாம ஏதாவது ஒரு துவால தொடர்ந்து 3 தடவை கேட்டிருக்கோமா? யாரெல்லாம் எங்களை சொர்க்கத்துக்குள்ள விட்டுரு அப்படின்னு சொல்லி நாம கேட்கிறோமா? அது மாதிரி 3 தடவையாவது குறைந்தபட்சம் கேட்கணும் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஹதீஸின் வாயிலாக சொல்லி தரப்படுகிறது. இப்போ நாம சொர்க்கத்துக்குள்ள லேசா போறதுக்கு இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க பார்ப்போம். ஆனா நம்ம கேட்கறது எல்லாம் நேற்று சொன்ன மாதிரி இந்த துனியால எனக்கு எல்லாத்தையும் கொடு அப்படின்னு கேட்கறது மட்டும்தான் கேட்கிறோம். ஆகிரத்துல இருக்கக்கூடிய அந்த ஜன்னத்தை கேட்கறது, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறது அப்படிங்கிற இந்த விஷயங்கள் நம்மளிடத்துல ரொம்ப குறைந்து விட்டது அப்படிங்கிறது தான் இந்த ஹதீஸ் நமக்கு படம் பிடிச்சு காட்டுது. அதே மாதிரி அடுத்த வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வமனிஸ்தஜார மினன் நார், யார் நரகத்தை விட்டும் ஸலாத்தன் 3 முறை பாதுகாப்பு தேடுகிறாரோ அவரை பார்த்து காலத்தின்னார், நரகம் சொல்லுமா, அல்லாஹும்ம இறைவா அஜ்ருஹு மினன்னார், என்னை விட்டும் இவனுக்கு பாதுகாப்பு நீ கொடு அப்படின்னு கேட்குமா. இது எவ்வளோ ரொம்ப பெஸ்டான விஷயமா தெரியுது. இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வரும், எவர் ஒருவர் ஒரு நாளைக்கு 7 முறை நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறாரோ அவர் அதுல இருந்து பாதுகாப்பு அடைந்து விட்டார் அப்படின்னு ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் சில இடங்கள்ல எல்லாம் என்ன செய்வாங்க, அல்லாஹும்ம அஜ்ரினா மினன்னார், அல்லாஹும்ம அஜ்ரினா மினன்னார் 7 தடவை என்ன செய்வாங்க, அல்லாஹும்ம அஜ்ரினா மினன்னார்ங்கிற, இறைவா எங்களை நரகத்தை விட்டு காத்தருள் புரிவாயாக அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அவ்வளவுதான். அரபில தெரிஞ்சா அரபில சொல்லிக்கிடலாம், அரபில தெரியலையா தமிழ்லையே கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அரபில கேட்கறதுக்கு முயற்சி செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சில இடங்கள்ல அரபில தான் நாம என்ன செஞ்சாகணும், துவா செஞ்சாகணும். குர்ஆன்ல ஹதீஸ்ல வரக்கூடிய துஆக்களை தொழுகையில நாம கேட்கறதாக இருந்தா, நேற்று கூட சொன்னோம்ல, தொழுகையில எந்த இடத்துல துவா செய்யணும்னு சொன்னோம், அத்தஹியாத்துக்கு அப்புறம் தரூத் ஓதுனதுக்கு அப்புறம் நாம என்ன செய்யலாம், தொழுகைகள்ல துவா கேட்கலாம். எப்படிப்பட்ட துவாவா கேட்கலாம், ஹதீஸ்ல வர்ற மாதிரி துவாவாக, குர்ஆன் ஷரீஃப்ல வர்ற மாதிரி துவாவாக நாம என்ன செய்யலாம், கேட்கலாம் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ அதை அரபில தான் கேட்கணும். அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு தமிழ்ல கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. தொழுகைக்கு உள்ள தமிழில் கேட்பதற்கு எந்த விதமான இஜாசத்தும் கிடையாது. அது தொழுகையை பாத்தில் ஆக்கிரும், முறிச்சிருங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கிடணும். இப்போ நார்மலாக நாம் துவா கேட்குறோம்னு சொன்னால் எல்லா லாங்குவேஜ்லையும் நமக்கு எது தெரியுமோ அந்த லாங்குவேஜில் நமக்கு எது ரொம்ப இலகுவாக அர்த்தங்களை புரிந்து நாம் கேட்க முடியுமோ அந்த மாதிரி லாங்குவேஜில் கேட்டுக்கிட வேண்டியதான். புரியுதுங்களா? ஆக எவர் ஒருவர் 3 தடவை நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறாரோ அவருக்கு நரகத்துல இருந்து பாதுகாப்பு கிடைச்சிரும். எவர் 3 தடவை சொர்க்கத்தை கேட்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் கிடைச்சிரும். அப்படி அது ரெண்டுமே என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த மனிதருக்காக வேண்டி துவா செய்யுதுங்கிறது தான் இன்னைக்கு உண்டான பாடம். அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களை நம்ம கபூல் செய்வானாக.